தமிழில் எம்ஜிஆர் பட நாயகியாக அறிமுகமானவர் பாரதி. பி.ஆர். பந்துலுவின் கன்னட படத்தை முடித்து கொடுத்த கையுடன் அவருடைய நாடோடி தமிழ் படத்திலும் நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தமிழில் முதல் படத்திலேயே எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பும் பந்துலுவின் மூலம் 3 படங்களுமே 1967 வெளியாகி வெற்றி படங்களாகின. பாரதியையும் ராசியான நடிகையாக்கின. எம்ஜிஆரின் காதலியாக அவருடன் இணைந்து அன்றொரு நாள் இதே நிலவில் என ஆடி பாடுவது, பின்னர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவது என பாரதியின் கதாபாத்திரம் படத்தின் பாதியிலேயே முடிந்து போனது. எம்ஜிஆரும் பாரதியும் சேர்ந்து பாடும் உலகம் எங்கும் ஒரே மொழி அந்த பாடல் இன்றும் கூட எம்ஜிஆர் ரசிகர்களால் மட்டுமல்ல, தமிழ் துறை அலுவலகத்தில் நல்ல பாடலை ரசிக்கும் அத்தனை பேர் நெஞ்சிலும் நிலைத்து நிற்கும். பாரதியின் அழகும் எம்ஜிஆரின் அழகும் நளினமும் அந்த பாடலின் இசையும் படம் பார்ப்பவர்களை மயங்க செய்தது. அழகான நடிகர் அறிமுகமான பாரதி. ஆனால் கதைப்படி படம் நெடுக வரக்கூடியவராக பாரதியின் தங்கையாக நடித்த சரோஜா தேவியின் பாத்திரமே அமைந்தது. எம்ஜிஆரின் கடைக்கண் பார்வை சரோஜா தேவி தான் இருந்தது. அதனால் கதாநாயகி அதிக முக்கியத்துவம் சரோஜா தேவிக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் வந்தாலும் பாரதி எல்லோர் மனதிலும் நிறைந்திருந்தார். ஆனால் பாரதிக்கு தமிழ் திரையுலகில் ஒரு நல்ல அடிவைப்பாக இப்படம் அமைந்தது. இப்படத்தில் நடிக்கும்போது பாரதி என்ற பெயரை மாற்றும்படி எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டு பெற்றார். பெற்றோர் வைத்த பெயரை மாற்றுவதற்கு பாரதி இணங்கவில்லை. இது எம்ஜிஆருக்கு மன வருத்தத்தை தந்தது. அன்று மட்டும் எம்ஜிஆர் சொல்வதை கேட்டு பெயர் மாற்றம் செய்திருந்தால் இவரும் ஒரு சரோஜா தேவி அளவுக்கு எம்ஜிஆர் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவரது பிடிவாதம் எம்ஜிஆரை சாதாரண மனிதராக பாரதி நினைத்த அந்த வீம்பு அவரை 2ஆம் நிலை நடிகையாக மாற்றிவிட்டது. அதே ஆண்டிலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த சந்திரோதயம் படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் பாரதிக்கு அமைந்தது. கதாநாயகிகள் கவர்ச்சி கண்ணிகளாக மட்டும் அவதாரம் எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரதி 2வது நாயகியாக வேடம் ஏற்றாலும் பெரும்பாலும் அவர் சவாலான வேடங்களையே தமிழ் படங்களில் செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம். இப்படமும் வெற்றி படமாகவே அமைந்ததுடன் நன்கு ஓடி மக்களின் வரவேற்பையும் பெற்றது. எம்ஜிஆரின் அன்னமிட்ட கை படத்திலும் 2வது நாயகி வேடம்தான் பாரதிக்கு வாய்த்தது. மலை கிராம பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வைத்தியம் செய்யும் ஒரு மருத்துவராக எம்ஜிஆரை ஒரு தலையாய் காதலிப்பவராக வேடம் அமைந்தது. இந்த 3 படங்களுக்கு பின் எம்ஜிஆர் படங்களும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போது எம்ஜிஆர் படங்களில் ஜெயலலிதா மட்டுமே நாயகியாக கோலோச்சி கொண்டிருந்த காலம் அது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிவாஜி கணேசனின் ஜோடியாக அடுத்தடுத்து சிவாஜி கணேசனின் 2 படங்கள். முதலில் நடித்த உயர்ந்த மனிதன் சிவாஜியின் 125வது படம். ஏவிஎம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியானது. சவுகார் ஜானகி, வாணி என 2 நாயகிகளுடன் 3வதாக பாரதியும் நாயகியாக இருந்தார். முதல் இருவரும் சிவாஜியின் ஜோடிகள். பாரதியோ சிவகுமாரின் ஜோடி. அப்பாவியான சத்தியமூர்த்திக்கு எழுத படிக்க கற்றுத்தரும் கௌரியாக படித்த துணிச்சல் மிக்க பெண்ணாக அவரது பாத்திரம் வார்க்கப்பட்டிருந்தது. எஜமானரின் கார் டிரைவர் மகள் என்றாலும் தவறு செய்யும் எஜமானரை எதிர்த்து கேள்வி எழுப்பும் துணிச்சல் மிகுந்த பெண் பாத்திரத்தை செவ்வனவே செய்தார். தன்னிடம் எழுத படிக்கவும் பாடம் கற்கவும் வந்த சத்தியமூர்த்தியை காதலிக்கவும் செய்வார். இவர்கள் இருவருக்குமான மிக பிரபலமான டூயட் பாடல் என் கேள்விக்கென பதில். இப்படம் பெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது. சிவாஜி கணேசன் முதலாக நடித்த ஆக்ஷன் படம் டி.ஆர். ரமணா இயக்கிய தங்க சுரங்கம். இப்படத்தின் நாயகி பாரதி. சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆக்சன், மசாலா, கவர்ச்சி என எல்லா சரிவிகிதத்தில் கலந்து கொடுத்த போதும் படம் ஓடாததுக்கு நாயகி பாரதி மட்டுமே காரணமில்லை. பாரதி முடிந்தவரை கவர்ச்சி காட்டி நீச்சல் உடைகளில் காட்சிகளிலும் நடித்திருந்தார். அந்த காட்சி சரோஜாதேவி நடிக்கும் அடுத்து மேலும் அது கிணற்றுக்குள் ஆடி பாடும் அந்த காட்சி ஆபாசமாக இருப்பதாக சொல்லி சரோஜாதேவி நடிக்க மறுத்துவிட்டார். கிணற்றுக்குள் நாயகனும் நாயகியும் தாம்புக்கயிற்றை பிடித்து கொண்டு தொங்கியபடியே பாடும் சந்தன குடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது பாடல் மிக பிரபலமானது. இந்த படத்துக்கு பின் சிவாஜியின் படங்களில் நடிக்க பாரதிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனோ சிவாஜியின் கடைக்கண் பார்வை பாரதி மீது விழவில்லை. தமிழின் முதன்மை நாயகர்கள் என அறியப்பட்ட இருவரின் படங்களிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் பிற நாயகர்களின் படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து வந்தன. தமிழில் அப்போதைய பிரபல நாயகர்களான ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெயசங்கர், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன் என அனைவரின் படங்களும் நாயகியாக இணைந்து நடித்தார். ரவிச்சந்திரன், ஜெயசங்கர் இவருடன் நடித்தபோது கிசுகிசு ரெக்கை கட்டி பறந்தது. 1971ஆம் ஆண்டு வெளியான இயக்குனர் ஸ்ரீதரின் அவளுக்கென்று ஓர் மனம் பாரதி நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்கதோர் படம். ஒரே நேரத்தில்
துனியா கியா ஜானே என்ற பெயரில் இது ஹிந்தியிலும் படமாக்கப்பட்டது. ஹிந்தியிலும் படமாக அமைந்த ஸ்ரீதர் இயக்கிய தாட்டி பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்தது மற்றும் அவரது நிறுவனம் சித்ராலயா நஷ்டத்தை சந்தித்தது. நஷ்டத்தை ஈடுகட்ட ஸ்ரீதர் ஒரே நேரத்தில் 2 படங்களை செய்ய முடிவு செய்தார். அவளுக்கென்று ஒரு மனம் மற்றும் உத்தரவின்றி உள்ளே வா. அவளுக்கென்ற ஒரு மனம் ஒரே நேரத்தில் ஹிந்தியில் துனியா கியா ஜானே என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. ஸ்ரீதரின் கற்பனையில் உதித்த லலிதா அறிமுகமாகும் போதே துயரம் தோய்ந்த முகமும் அழுத கண்ணீரிலும் தான் திரையில் தோன்றுவார். அம்மாவின் மரணத்திற்கு பின் மாமா வீட்டுக்கு வந்த பின் நிலைமை அடியோடு மாறும். பின் கண்ணன் மீனா திருமணத்துக்கு பின் ஒரே சோக சித்திரமாகி விடுவார். தனக்குள் ஒடுங்கி போய் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் தனக்குத்தானே தண்டனை அளித்து கொள்ள தொடங்குவார். படத்தின் போஸ்டர், டைட்டில் அனைத்திலும் உருகும் மெழுகுவர்த்தி ஒரு குறியீடாக லலிதா எப்படிப்பட்டவள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது மனதில் ஒரு அழுத்தமும் வலியும் ஏற்படுவதும் தவிர்க்க முடியாது. படித்த, அழகான, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கொண்ட ஒரு பெண் தான் மட்டுமே ஒரு தலையாய காதலிக்கும் மாமன் மகனுக்காக தன் வாழ்வையே சிதைத்துக் கொள்வதும், அதே நேரத்தில் தான் மிகவும் நேசித்த தன் தோழி மீனாவுக்காக பழி ஏற்பது என்பதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வியையும் சேர்த்தே எழுப்புகிறது. பாரதி ஏற்றி நடித்த லலிதா என்றென்றும் மறக்கவே முடியாதவள். இப்பாத்திரம் தியாகத்தின் மறுவடிவம், நட்பின் இலக்கணம் என சொல்லிக்கொண்டே போகலாம். அசப்பில் வைஜெயந்தி மாலா, பாலிசாயலில் இருக்கும் பாரதி பேசுவதும் நடப்பதுமே அபிநயம் நிறைந்த நாட்டிய நாடகம் போல் இருக்கிறது. சினிமா நடிகைகள் அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது என்ற நிலை எண்ணத்தை பொய்யாக்கி வாழ்ந்தவர். தற்போது இவருக்கு வயது 62. 1960, 1980களில் பிரபல நடிகை. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி என பல்வேறு மொழி திரைப்படங்களும் வலம் வந்தவர். அவளுக்கென்ற ஒரு மனம் படத்தில் நீச்சல் உடையில் காட்சியில் நடித்திருப்பார். தங்க சுரங்கம் படத்தில் சம கவர்ச்சியாக சந்தன குடத்துக்குள்ளே என்ற பாடலுக்கு கயிறு பிடித்து தொங்கியபடி நடித்திருப்பார். இப்படி தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் படத்தில் அறிமுகமான பின் கவர்ச்சி நடிகையாக நடித்தவர் பாரதி. எம்ஜிஆர் பெயரை மாற்ற சொன்னபோது மாற்றியிருந்தால் இன்னும் பட வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருந்திருக்கலாம். எம்ஜிஆர் வரும்போது அவர் முன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்காது விட்டால் அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் இவரும் ஒரு முன்னணியாக இருந்திருக்கலாம். பணம் இருந்தும் தலைக்கணத்தால் 2ஆம் தர நடிகையாகவே தமிழ் சினிமாவை விட்டு போனார் பாரதி. தெலுங்கு படங்களில் இவரை மலையில் நனைவிட்டும், வெள்ளை சேலையில் ஆடவிட்டும், மாயா மோதிரம் என்ற படத்தில் ராணியாக காட்டி கவர்ச்சி புதுமையாக நடிக்க வைத்திருந்தார்கள். கன்னடத்தில் நடிகர் ராஜ்குமாருடன் நிறைய படங்கள் சேர்ந்து நடித்திருக்கிறார். அப்போதைக்கு இவர்கள் இருவரையும் இணைத்து கிசுகிசுக்கள் நிறைய வந்தாலும் இவரது கணவர் விஷ்ணுவர்தன் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர் கணவருக்காக மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கன்னடத்தில் உள்ள அரசாங்கத்திடம் கேட்டபோது அவர்கள் நீதிமன்றத்தை நாடி மணிமண்டபம் கட்டுவதற்கு உத்தரவு வாங்கினார். மணிமண்டபம் கட்டக்கூடாது என்பதற்கு ராஜ்குமாரின் குடும்பம் பின்னால் இருந்து சரி செய்தது என்று அப்போது சொல்லப்பட்டது. இப்படி பாரதி தனது சினிமா வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரையும் தமிழ் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆரையும் பகைத்து கொண்டவர். இவர்கள் இருவரையும் பகைத்து கொண்டால் கன்னட சினிமாவிலும் சரி, தமிழ் சினிமாவிலும் சரி முன்னணி நாயகியாக வலம் வர முடியாது என்பது இதிலிருந்து தெரிகிறது.